Taste the Daily. மக்கள் விரோத வாரிசு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 42வது நாள். இன்று மதுரை மாவட்ட மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. நான்கு முறை வெளிநாடு பயணம் சென்ற ஸ்டாலின் 36 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாக கூறும் நிலையில் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. வெளிநாடு முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டால் விடிய அமைச்சர் TRP ராஜா கதை அளப்பதாகவும் விமர்சனம். திரு ஸ்டாலின் அவர்கள் 4 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த 4 முறை வெளிநாட்டு பயணத்தில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த முதலீடு என்ன? மக்களை ஏமாற்றாதீங்க. எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தீர்கள், என்னென்ன தொழில் வருகிறது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடைய நிலைமை என்ன, எத்தனை தொழிற்சாலைகள் இந்த அரசு வந்த பிறகு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு என்ற செய்தியெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை. உங்களுடன் முதல்வர் திட்டத்தில் வாங்கிய மனுக்கள் ஆற்றில் வீசப்பட்டுள்ள நிலையில் இவர்களா மக்களை காப்பாற்றப் போகிறார்கள்? திருப்பரங்குன்றத்தில் எழுச்சி உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. ஸ்டாலின் வாங்கின மனு நேற்று பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. திருப்புவனம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஆற்றுல அந்த மனுலாம் வீசி எறியப்பட்டு, இவருடைய மனுலாம் எந்த அளவுக்கு மதிக்கிறான்னு பாருங்க. மக்களுடைய மனுக்களை ஆத்துல விசிறி எறியப்பட்டு இன்றைக்கு அது தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் வெளிவந்த செய்தி. இவரெல்லாம் மக்களை காப்பாற்ற போறாங்க. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் காவல்துறையின் உயர்ந்த பொறுப்பான DGPயை கூட உரிய நேரத்தில் நியமிக்க முடியாத கையாலாகாத அரசு திமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் தாக்கு. தகுதியானவர்களை DGPயாக நியமிக்காமல் தங்களுக்கு வேண்டியவர்களை நியமிக்க வேண்டும் என்பதற்காக விடியா திமுக அரசு பொறுப்பு DGPயை நியமித்துள்ளதாக புரட்சித் தமிழர் சாடல். இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு DGPக்கு இருக்குது. அவர்தான் உயர்ந்த பதவி காவல்துறையில். அந்த பதவி கூட உரிய நேரத்தில் நியமிக்க முடியாத ஒரு கையிலாகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த DGP ஓய்வு பெறுகின்ற நாள் இந்த அரசுக்கு தெரியும். அப்படி இருந்தும் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு தங்களுக்கு வேண்டியப்பட்டவர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் இந்த DGP நியமனத்திலே சரியாக நடந்து கொள்ளவில்லை. அதனால நேற்றைய தினம் பொறுப்பு DGP பதவி ஏற்கின்ற பொழுது இதற்கு முன்பு இருக்கின்ற 8 DGPகள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை. மதுரை மாநகராட்சி வரி முறைகேட்டில் மேயரை காப்பாற்றுவதற்காக அவரின் கணவரை கைது செய்து திமுக அரசு கண்துடைப்பு நாடகமாடியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக அரசு அமைந்ததும் வரி முறைகேட்டில் ஈடுபட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் புரட்சித் தமிழர் திட்டவட்டம். மாநகராட்சியுடைய மேயர் அவருடைய கணவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இருப்பது இந்த மாநகராட்சிக்கு மேயராக இருப்பது ஒருவர், கைது செய்யப்பட்டது அவருடைய கணவர். எப்படி முறைகேடு நடந்திருக்கு என்று சொன்னால் மேயரை கைது செய்திருக்க வேண்டும். அவர் இல்லாம அவருடைய கணவர் ஊழல் செய்ய முடியாது. மேயருடைய உத்தரவின் பேரில் தான் முறைகேடு நடந்திருக்கும். அவருடைய உத்தரவின் பேரில் இல்லாம முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே மேயரை காப்பாற்ற வேண்டும் என்று ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் மேயருக்கு துணையிலிருந்து கண் துடைப்பு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றுகின்றது. அவருடைய கணவரை கைது செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் முழுமையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த முறைகேட்டில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவள் அனைவரும் சட்ட நீதியாக அவளுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளுக்கு விவசாய கருவிகள் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% மானியம், ஆண் விவசாயிகளுக்கு 40% மானியத்தில் டிராக்டர் கொடுத்த அரசு அதிமுக அரசு. விவசாயிகள் வாழ்வில் ஏற்றம் கொடுத்த அரசு அதிமுக என திருமங்கலம் தொகுதியில் நடைபெற்ற எழுச்சி பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம்.
அதனால விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள், டிராக்டர், பெண்கள் மூலமா, பெண்கள் விவசாயியா இருந்தா 50% மானியம், ஆண்களுக்கு 40% மானியத்தில் டிராக்டர் கொடுத்தோம், இடுபொருள் மானியம் கொடுத்தோம். இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றி விவசாயியுடைய வாழ்வில் ஏற்றம் உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை உட்பட மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவதில் முதல் இடத்தில் இருந்த அரசு அதிமுக என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். அதிமுக ஆட்சியில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் விடிய அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றவில்லை எனவும் குற்றச்சாட்டு. இது திருமங்கலம் தொகுதியில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை வருது. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேரா மதுரைக்கு வந்து அடிக்கல் நாட்டினாங்க. இன்று வரை அந்த மருத்துவமனை முழுமை பெறவில்லை. இந்த விடியா திமுக அரசு மத்திய அரசுக்கு முழுமையான அழுத்தம் கொடுத்து இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விரைந்து எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் நிறைவு பெற்று பயன்பாட்டு கொண்டு வரப்படும். இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. சிந்திச்சு பாருங்க. விவசாயிகளுக்காகட்டும், பொதுமக்களுக்காகட்டும் திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவதிலே முதல் இடத்தில் இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மதுரை மாவட்டம் டி குன்னத்தூர் பகுதியில் உள்ள அம்மா கோயிலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை. அம்மா கோயிலுக்கு வருகை தந்த புரட்சித் தமிழருக்கு அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து வரவேற்பு. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் முதலாம் படை வீடாம் திருப்பரங்குன்றம் தொகுதியின் மக்கள் மதுரை சித்திரை திருவிழாவை போன்றதோர் எழுச்சிமிகு வரவேற்பில் திளைக்க செய்தனர் என அதிமுக பொதுச் செயலாளர் நிகழ்ச்சி. மதுரை மண்ணில் துவங்கிய 4ஆம் கட்ட எழுச்சி பயணம் தமிழ்நாட்டின் புதியதோர் விதி செய்யும் வரலாற்று பயணமாக மாறுவதற்கு மக்களும் சாட்சி, மகேசனும் சாட்சி என புரட்சித் தமிழர் அறிக்கை. கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராசிபுரத்தில் யானை தாக்கியதில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதியவரை சந்தித்தார் அதிமுக தலைமை கழக செயலாளர் SP வேலுமணி. முதியவர் மற்றும் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். கோவை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்த அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி மக்கள் பிரச்சினைகள் குறித்து மனு அளித்தார். மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், காட்டு யானைகளால் ஏற்படும் மனித உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆட்சியரிடம் மனு அளித்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அவலம். சேலம் மாவட்டம் காரிப்பட்டி அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சிக்கியது. போதையின் பாதையில் தமிழ்நாடு சீரழிந்து வரும் நிலையில் ஸ்டாலினோ கார் கண்காட்சியில் பொழுதை கழிப்பது வெட்கக்கேடானது என பொதுமக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் இளைஞர்களை சீரழிப்பதற்காக வைத்திருந்த 7 கிலோ கஞ்சாவுடன் திருப்பூரை சேர்ந்த 20 வயதேயான இளைஞர் சிக்கினார். போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாதீர்கள் என்று கூறும் முதலமைச்சரின் திறனற்ற நிர்வாகத்தால் பட்டப்படிப்பு பயிலும் வயதில் இளைஞர்களின் வாழ்க்கை திசை மாறி செல்வதாக குற்றச்சாட்டு.
திருவள்ளூர் மாவட்டம் எலாவூரில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 590 கிலோ கஞ்சாவை மினி லாரியில் கடத்தி வந்த 6 பேரை பிடித்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை. விடியா அரசின் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதற்கு இதுவே சான்று என மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே தலைக்கேறிய கஞ்சா போதையில் ஏற்பட்ட தகராறில் 6 பேர் கொண்ட கும்பல் இளைஞரை துடிதுடிக்க வெட்டி கொன்று ஏரியில் புதைத்த பயங்கரம். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் கஞ்சா போதையே கொலை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் சிறுமயங்குடி கிராமத்தில் விநாயகர் ஊர்வலத்தில் ஏற்பட்ட மோதலில் கல்லால் தாக்கப்பட்டு இளைஞர் ஒருவர் படுகொலை. திரளான மக்கள் கூடும் ஆன்மீக நிகழ்வுகளுக்கு கூட உரிய பாதுகாப்பு வழங்க இயலாத நிலையில் விடிய அரசின் ஏவல்துறை உள்ளதாக மக்கள் விமர்சனம். நெல்லை மாவட்டம் மானூரில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் மாணவர்கள் 2 கோஷ்டிகளாக மோதிக்கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. சாதி மோதல்கள் வன்முறை இல்லாத ஆட்சி செய்வதாக ஸ்டாலின் பேசும் வசனங்கள் பொய் என்பதற்கு உயர்கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் மோதல்களே சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூரில் மதுபோதை தகராறில் லாரி ஓட்டுநரை மது பாட்டிலால் தாக்கியதுடன் தடுக்க வந்த அவரது சகோதரரையும் சரமாரியாக தாக்கிய 5 பேர் கொண்ட கும்பல் சிக்கினர். வீதிக்கு வீதி மதுக்கடைகளை திறந்துவிட்டு கள்ளசாராய விற்பனையையும் தடுக்க திறனில்லாத திமுக அரசால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். கோவை மாவட்ட சூலூரில் பெண்ணை சுத்தியலால் தாக்கி 4 சவர நகை பறிப்பில் ஈடுபட்ட விவகாரத்தில் 3 துப்பாக்கியுடன் பிடிபட்டனர். செயல்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குற்றங்கள் அதிகரித்து துப்பாக்கி கலாச்சாரம் மேலோங்கி வரும் கொடூரம். சென்னை மாநகராட்சி குப்பை கொட்டும் மேலாண்மை மற்றும் கொடுங்கையூரில் உருவாகும் கழிவு மின்சார ஆலை உள்ளிட்ட மேலாண்மைக்கான தனியார் ஆலோசகருக்கு 8 கோடியே 52 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஒரு குப்பை கொட்டும் இடத்தை மேற்பார்வை செய்ய இத்தனை கோடிகள் தேவையா என மக்கள் கேள்வி எழுப்பும் நிலையில் எதிர்ப்பில்லாமல் தீர்மானம் நிறைவேறியிருப்பதால் வலுக்கும் சந்தேகம். தேனி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் உங்களுடன் முதல்வர் திட்ட முகாம்களை புறக்கணிப்பதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் அறிவிப்பு. காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு விடிய அரசு செவி சாய்க்காததால் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஆத்திரம். உடனடியாக இது சுமூகமான தீர்வை எட்டப்பட வேண்டும். அப்படி சுமூக தீர்வை எட்டப்படவில்லை என்றால் இந்த போராட்டம் மாவட்ட அளவில் இல்லாமல் மாநில அளவில் வெடிக்கும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 7 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி நடைபெறக்கூடிய 48 மணி நேர வேலை நிறுத்தத்தில் தேனி மாவட்டம் முழு அளவில் பங்கு பெறும் என்பதையும். திருச்செந்தூரில் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பங்கேற்ற இலவச கால்நடை தீவனம் வழங்கும் நிகழ்வில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் தீவனம் வழங்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பெண்கள் அமைச்சர் முன்னிலையில் கடும் வாக்குவாதம். திறனற்ற திமுக அரசின் அமைச்சர்கள் விளம்பரத்திற்காகவே இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி தங்களை ஏமாற்றுவதாக பெண்கள் குற்றச்சாட்டு. மாநகராட்சியின் அலட்சியத்தால் சென்னை காசிமேடு கடல் பகுதியின் கரை அருகே விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டதால் கட்டைகள் மற்றும் சிலை பாகங்கள் கரை ஒதுங்கி குப்பை கூளமாக காட்சியளிக்கும் கடற்கரை. அலட்சிய மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் தலைநகரம் குப்பை நகரமாக மாறியுள்ள அவலம். தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டையில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம். பணிச்சுமை மன அழுத்தம் அதிகரிக்கும் என்பதால் டாஸ்மாக் கடை ஊழியர்களை இத்திட்டத்திற்கு பயன்படுத்த எதிர்ப்பு.
செங்கல்பட்டு தலைமை அரசு மருத்துவமனைக்கு சாலை வசதி கோரி மனு அளித்தபோது மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா அலட்சியமாக பதிலளித்ததாக குற்றச்சாட்டு. பண வசதி இல்லை, உங்களிடம் சிஎஸ்ஆர் நிதி இருந்தால் சாலை போடலாம் என மாவட்ட ஆட்சியர் அலட்சியமாக பதிலளித்ததாக புகார். மார்ச்சரி போகிற வழியில் ரோடு சரியில்லைன்றதுக்காக டீன் கிட்ட நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன். அதில் காசு இல்லை, நீங்கள் கலெக்டரை தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. அது சம்மந்தமாக நான் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன். கலெக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, தற்சமயம் எங்ககிட்ட எந்த அமௌண்ட்டும் இல்லை, நீங்கள் வேணால் பணம் கொடுங்க, நான் ரோடு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக பேசுகிறாங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான அறநிலையத்துறை இணை ஆணையர் திருமகளின் பணி நிறைவு விழாவில் அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்ட அவலம். சிலை திருட்டு வழக்கில் கைது, கோவில் நிதியில் முறைகேடு என பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கும் ஒரு அதிகாரிக்கு அமைச்சரே பாராட்டு விழா நடத்தியது ஏன் என மக்கள் கேள்வி. பல்வேறு குற்ற வழக்குகளில் சிக்கியிருக்கும் ஓய்வு பெற்ற அறநிலையத்துறை இணை ஆணையர் திருமகளுக்காகவே ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்யக்கூடாது என விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்களின் பல நாள் கோரிக்கைகளை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசு அமைச்சரின் ஊழலுக்கு உறுதுணையாக இருந்த அதிகாரிக்காக விதிகளையெல்லாம் மாற்றியிருப்பதாக அரசு ஊழியர்கள் காட்டம். பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஒப்பந்த முறையில் நியமிக்கப்பட்ட 478 பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் என பட்டய பயிற்சி நிறைவு செய்த மருத்துவ ஆய்வக நுட்புணர் நலச்சங்கம் விடியா அரசுக்கு வலியுறுத்தல். கொரோனா போன்ற இக்கட்டான நேரங்களில் பணியாற்றிய தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை 4.5 ஆண்டுகளாக விடியா அரசு நிறைவேற்றவில்லை எனவும் குற்றச்சாட்டு. நலப்பணிகள் இயக்ககம் சார்ந்த ஒரு 48 பணியிடங்களை இதுவரைக்கும் அவங்க மருத்துவ பணியாளர் தேர்வு வாரத்துக்கு அனுப்பலை. அதை குற்றச்சாட்டாகவே அவங்ககிட்ட நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினோம். அப்பவும் அவங்க நாங்கள் போகும்போது நாங்கள் அனுப்புவோம், நீங்கள் போகும்னு சொல்லி ஒவ்வொரு டைம் தட்டி கழிக்கிறாங்களே தவிர இதுவரைக்கும் மருத்துவ பணியாளர் தேர்வு ஆணையத்திற்கு குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரப்பூர்வமான 200க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை இதுவரைக்கும் அனுப்பவும் இல்லை. 478 ஒப்பந்த பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு அறிவிக்கவும் இல்லை. இது எங்களுக்கு பெரிய ஏமாற்றம் இருக்குது. சென்னையில் விதிமீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் தொடர்பாக நீதிமன்றத்தின் உத்தரவுகளை பின்பற்றுவதில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கூட்டு. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உள்ள விஷ்ணுபுரம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகள் சட்டவிரோதமாக வியாபாரிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்ததால் விவசாயிகள் வேதனை. ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் வியாபாரிகளிடமிருந்து 2400 ரூபாய்க்கு கொள்முதல் செய்து விடியா அரசின் அதிகாரிகள் தங்கள் வயிற்றில் அடிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே வீராணம் ஏரியின் தண்ணீர் புகுவதால் விவசாய விளைநிலங்களில் பாதிப்பு. ஏரி தண்ணீர் வயல்களில் புகாமல் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தும் விடியா அரசின் அதிகாரிகள் கும்பகர்ண உறக்கத்தில் இருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்களோ ஒன்றும் செஞ்சது இல்லை. இது வரைக்கும் இந்த பாலம் கட்டினத்துல எங்களுக்கு நஷ்டம்தான், லாபம் கிடையாது. எங்களுக்கும் மண் அடிச்சு தரணும். துறை அதிகாரிகள்லாம் பார்வையிடுறாங்க. பார்வையிட்டு நாங்கள் செஞ்சு தரோன்னு சொல்கிறாங்க. பார்க்கறதோட சரிங்க, இதுக்குண்டான ஏற்பாடு யாரும் செய்யலை, இதுக்குண்டான வேலை யாரும் செய்யலைங்க. அதை மேற்பார்வையில் மாவட்ட ஆட்சியர்களோ அரசு அதிகாரிகளோ இதுக்குண்டான மேற்பார்வையில் இந்த வேலை செஞ்சாக்க விவசாயிகளுக்கு பலன் உள்ளதாக இருக்கணும். நான்கரை ஆண்டுகளாக தேர்தல் வாக்குறுதியை மறந்து ஆட்சியின் இறுதி நாட்களில் ஸ்டாலின் அரசு அறிவித்துள்ள நெல் கொள்முதல் விலை உயர்வு போதாது என விவசாய சங்கங்கள் அதிருப்தி. உற்பத்தி செலவை கருத்தில் கொள்ளாமல் நிர்ணயிக்கப்பட்ட விலை விவசாயிகளை நிம்மதிப்படுத்தாது என குற்றம் சாட்டும் விவசாயிகள் உடனடி திருத்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாய உத்தரவால் அரசு ஆசிரியர்கள் 85,000 பேர் சிக்கலில் சிக்கியுள்ளனர். ஆசிரியர்கள் பணியில் தொடர மற்றும் பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் எனவும் விருப்பமில்லாதவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்து ஓய்வூதிய சலுகைகளுடன் வெளியேறலாம் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவால் கலக்கத்தில் ஆசிரியர்கள். சென்னை சூளைமேட்டில் கல்லூரி பேராசிரியரின் வீட்டில் இருந்த 20 சவரன் தங்க நகை கொள்ளை.
ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கரும்பூரில் காலனி தொழிற்சாலை 3 கடைகள் விவசாய நிலங்களின் பூட்டை உடைத்து 5 லட்சம் மதிப்பிலான ஜென்செட், மின் மோட்டார்கள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. ரோந்து பணி மேற்கொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள ஏவல் துறையால் தொடர் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் பகீர் குற்றச்சாட்டு. ஈபி கட் பண்ணுறதுனால இது வரைக்கும் இவ்வளோ போயிருக்கு. அதே மாதிரி நம்ம கம்பெனி பக்கத்தில் கடையிலையும் இன்னும் எதிரில் இருக்க கடையிலும் எல்லா இடத்துலையும் உடைச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துலையும் உடைச்சிருக்காங்க. இதே சம்பவம் தொடர்ந்து ஒரு மாதமாக பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுங்களில் மோட்ரு வயருங்க, கிணத்துல வர வயருங்க இதெல்லாம் கட் பண்ணி போயிட்டுருக்காங்க. இதே தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. பெட்ரோலுடன் 20% எத்தனால் கலப்பு செய்யும் மத்திய அரசின் திட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு தள்ளுபடி. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவு. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற தீமிதி விழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்தி கடன் செலுத்தி வழிபாடு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட தகராறில் பெண் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட 4 பேரை தாக்கிய கும்பல். இரவு நேரங்களில் 2 நாட்களாக 10ற்கும் மேற்பட்ட கும்பல் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சுற்றி வந்து மிரட்டல் விடுவதாக கிராம மக்கள் காவல் நிலையத்தில் புகார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே செம்பேடு கிராமத்தில் திருநாய் கடித்ததில் மாமியார், மருமகள் உட்பட 3 பேர் படுகாயம். நல்வாய்ப்பாக பொதுமக்கள் காப்பாற்றியதால் 3 உயிர் தப்பிய நிலையில் திருநாய்களை கட்டுப்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டும் அவற்றை நடைமுறைப்படுத்தாமல் கமிஷனை எதிர்பார்த்து கமிஷன் மாடல் அரசு காத்திருக்கிறதா என பொதுமக்கள் ஆவேசம். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்கள் வழியாக ஓடும் பாலாற்றில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் கழிவுநீரை வெளியேற்றி மாசு ஏற்படுத்துவதாக தொடரப்பட்ட வழக்கில் தற்போதைய நடவடிக்கைகள் என்ன? விரிவான நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய விடியா திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே நூலக கட்டடத்திற்கு மின்சாரம் இல்லாததால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் படிக்க முடியாமல் அவதி. கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் வைத்தும் விடியா ஸ்டாலின் அரசு ஊராட்சி நிர்வாகம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆகஸ்ட் 15 கிராம சபாலையும் அந்த தீர்மானத்தையும் அந்த வந்திருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட சொன்னோம். அந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்காம இருக்காங்க. உடனடியாக தமிழக அரசு இது மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அது ஒப்பந்ததாரர் யாரோ அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். சென்னை அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட மன்னூர்பேட்டை பகுதியில் சாலை ஓரங்களில் கொட்டப்படும் குப்பைகளால் நோய் தொற்று பரவும் அபாயம். விடியா ஸ்டாலின் அரசு அம்பத்தூர் மண்டல அதிகாரிகளின் அலட்சியத்தால் அப்பகுதியில் சுமார் 3க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அருகே உள்ள செங்காடு, ஒழுகூர் பகுதிகளில் தேசிய நுகர்பொருள் வாணிப கழகம் 5 மாதங்களுக்கு முன் வாங்கிய நெல் மூட்டைகளுக்கான பில் மற்றும் பணம் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. 8வது முறையாக மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவிடம் மனு அளித்த விவசாயிகள் நிலுவைத் தொகை வழங்காவிட்டால் கண்டன போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மெய்யம்பாளையம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியதால் விவசாய நிலத்தில் புகுந்து மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் சேதம். 4 லட்சம் வரை செலவு செய்தும் பயிர்கள் அனைத்தும் மூழ்கிவிட்டதாக வேதனையடையும் விவசாயிகள் நீர்வழி ஓடைகள் தூர்வாருவதுடன் இழப்பீடு வழங்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு கோரிக்கை. ஐம்பத்தி விதமான பதவிகளை உள்ளடக்கிய டிஎன்பிஎஸ்சியின் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களுள் 33.2% பேர் தேர்வை எழுதாத அவலம். ஸ்டாலின் அரசின் நிர்வாக குளறுபடியால் டிஎன்பிஎஸ்சியின் மீதான நம்பிக்கை குறைந்துள்ளதாக இளைஞர்கள் குற்றச்சாட்டு. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் இறுதி பட்டியலுக்கு தகுதி பெறாத போட்டியாளர்களுக்காக பிரதீபா சேது என்ற டிஜிட்டல் தளம் அறிமுகம். மன் கி பாத் உரையாடலின் போது பிரதமர் மோடி அறிவிப்பு.
நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து எந்நேரமும் உபரி நீர் திறக்கப்படும் அபாயம். வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அச்சத்தில் உறைந்துள்ள கரையோர மக்கள். காஞ்சிபுரத்தில் 10க்கும் மேற்பட்டோரை கடித்து குதறிய வெறிநாய் ஒன்று பொதுமக்களை குறிவைத்து துரத்துவதால் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைவரும் அச்சத்தில் உறைந்துள்ள அவலம். ஏற்கனவே நாய்களுக்கு கருத்தடை செய்ததாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த மாநகராட்சி எப்போதும் போல தற்போதும் மெத்தனமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் படுகாயம். விளம்பர மாடல் திமுக அரசு பராமரிப்பற்ற தகரடப்பா பேருந்துகளை இயக்குவதன் காரணமாக அடிக்கடி விபத்துக்கள் நிகழும் அவலம். திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அடுத்த பிலாகொட்டா பாறை பகுதியில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து காவல்துறையின் அலட்சியத்தால் சாலை விதிகள் காற்றில் பறக்கும் காகிதமானதால் அடிக்கடி சாலை விபத்துகள் நிகழ்வதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் பள்ளி மினி பேருந்து உருண்டு விழுந்ததில் பள்ளி மாணவ மாணவிகள் 51 பேர் படுகாயம். காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. நெல்லை மாவட்டம் மானூர் அருகே மாடு குறுக்கே வந்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த விடியா அரசின் தகர டப்பா பேருந்து சாலையோரம் கவிழ்ந்ததில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் பயணிகள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பயணிக்க வேண்டிய அவலம். தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்த தமிழக அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தாக்கல். டிஜிபி பதவிக்கான காலம் நிறைவடைவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே தகுதியானவர்கள் பட்டியலை யுபிஎஸ்சிக்கு பரிந்துரைக்க வேண்டிய நிலையில் விடியா திமுக அரசு பிறப்பித்துள்ள ஆணை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என மனு. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் லால் பாட்சா ராஜா விநாயகரை தரிசனம் செய்ய குவிந்த பக்தர்கள். வழிபாட்டிற்காக அண்டை மாநிலத்தவரும் வருகை புரிந்துள்ளதால் நீண்ட வரிசையில் இன்று தரிசித்த பக்தர்கள். தெலங்கானா மாநிலம் வாரங்கலில் மூங்கில், களிமண் உள்ளிட்ட இயற்கை பொருட்களை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் உருவாக்கப்பட்டுள்ள 45 அடி உயர விநாயகர். தங்க நிறத்தில் ஜொலிக்கும் விநாயகர் சிலையை காண குவிந்து வரும் ஆர்வலர்கள். வருகிற 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் சில பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல். ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாடு கோடு வழியாக ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகளை விரட்டியடித்த இந்திய ராணுவம். பூஞ்ச் மாவட்டத்தின் மெந்தர் செக்டார் பகுதியில் உள்ள எல்லை கட்டுப்பாடு கோடு வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவ முயன்ற நிலையில் இருதரப்புக்கு இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் பயங்கரவாதிகள் தப்பியோட்டம். குஜராத் மாநிலம் சூரத் நகரில் ஆடை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காயமடைந்ததாகவும் தகவல். இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்டில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் 5 பேர் உயிரிழந்த பரிதாபம். சிம்லா மற்றும் கோட்காய் பகுதியில் வீடு இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் உத்தரகாண்ட் நிலச்சரிவில் மேலும் 2 பேர் உயிரிழப்பு. ஜம்மு காஷ்மீரில் நிலச்சரிவு ஏற்பட்டதன் எதிரொலியாக தொடர்ந்து 7வது நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வைஷ்ணவ தேவி கோவில் யாத்திரை. மூடப்பட்டுள்ள வழித்தடங்கள் திறக்கப்படும் நாளை எதிர்நோக்கி காத்திருக்கும் பக்தர்கள். நாட்டின் குறைந்த ரயில் பாதை கொண்ட மாநிலமான மிசோரமில் 55 உயரமான பாலங்கள், 48 சுரங்கப் பாதைகளுடன் சவால் நிறைந்த புதிய ரயில் பாதை அமைப்பு. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலை அசாமின் சில்சார் நகருடன் இணைக்கும் புதிய ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி வரும் 13ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார் என தகவல். இந்தியாவில் மிகப்பெரிய புதிய தரவு மையத்தை திறக்க உள்ள ஓபன் ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனம். இந்தியாவில் அதிக முதலீடு செய்வதில் அதிக மகிழ்ச்சி அடைவதாகவும் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேன் பதிவு. 3 வினாடிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தை கடக்கும் டெஸ்லா நிறுவனத்தின் சூப்பர் ஃபாஸ்ட் கார் அறிமுகம். 460 பிஹெச்பி பவர் மற்றும் 751 Nm டார்க்கை வெளிப்படுத்தும் திறனுடன் கூடிய காரை அறிமுகப்படுத்தி உலகை உற்றுநோக்க வைத்துள்ள டெஸ்லா நிறுவனம். ஏத்தர் எனர்ஜி நிறுவனம் இந்திய சந்தையில் விற்பனை செய்யப்படும் அதன் 450 எபெக்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு க்ரூயிஸ் கண்ட்ரோல் வசதியை வழங்கப் போவதாக அறிவிப்பு. தினசரி பயணத்தை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டு புதிய அம்சங்களை வழங்கப்படுவதாக அறிவிப்பு.
ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ததில் கடந்த 39 மாதங்களில் இந்தியாவுக்கு 1,10,000 கோடி ரூபாய் மிச்சம். உக்ரைனுக்கு எதிரான போரை தொடர்ந்து கடந்த 2022 முதல் தற்போது வரை தள்ளுபடி விலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது இந்தியா. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 800ஆக உயர்வு. இருமுறை ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் 2500க்கும் மேற்பட்டோர் காயம். சீன அதிபர் ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோருடன் பிரதமர் மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்றதைத் தொடர்ந்து இந்தியாவுடனான நட்பு குறித்து அமெரிக்கா வெளியிட்ட பதிவு. இந்தியா அமெரிக்கா இடையிலான கூட்டாண்மை தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டுவதாகவும் 21ஆம் நூற்றாண்டை வரையறுக்கும் மிகச்சிறந்த உறவு என்றும் அமெரிக்க தூதரகம் தனது எக்ஸ் தளத்தில் வெளியீடு. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த 2 நிலநடுக்கத்தால் 800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த பரிதாபம். 6 மற்றும் 4.5 ரிக்டர் அளவில் பதிவான 2 நிலநடுக்கங்களில் சுமார் 2500க்கும் மேற்பட்டோர் காயம். ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு மூலம் பற்பசை முதல் மின்னணு சாதனங்கள் வரை விலை குறைய வாய்ப்பு. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வருகிற 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் நடைபெற உள்ள நிலையில் 2 வகைகளாக வரி விதிக்கப்பட உள்ளதாகவும் தகவல். 2026ஆம் ஆண்டு உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் இந்தியாவில் நடைபெறும் என உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பு அறிவிப்பு. இதன் மூலம் 2009ஆம் ஆண்டுக்கு பின் இந்தியாவில் நடைபெறுகிறது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர். இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லீட்ஸ் மைதானத்தில் இன்று தொடக்கம். இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி 3 ஒருநாள் போட்டியில் விளையாட உள்ளது. அமெரிக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் செர்பியா வீரர் ஜோகோவிச் காலிறுதிக்கு முன்னேற்றம். ஜெர்மனியின் ஜான் லெனார்டை 6-3, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். நியூயார்க்கில் நடைபெறும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் வீராங்கனை சபலென்கா காலிறுதிக்கு தகுதி. 4வது சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயினை சேர்ந்த கிறிஸ்டினா புக்சாவை 6-1, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார் சபலென்கா. பிரபாஸ், மோகன்லால் நடித்த கண்ணப்பா திரைப்படம் வரும் 4ஆம் தேதி OTTயில் வெளியாக உள்ளதாக தகவல். கடந்த மே மாதம் பேன் இந்திய படமாக வெளியான கண்ணப்பா திரைப்படம் அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. ராம் சரண் நடித்த பெத்தி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விரைவில் வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவிப்பு. அடுத்த ஆண்டு மார்ச் 27ஆம் ஆண்டு படம் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விரைவில் வெளியாகும் என படக்குழு தகவல். மாநில அரசை மோசமாக விமர்சிக்கும் மனுஷி மற்றும் பேட் கேர்ள் திரைப்படங்கள் தணிக்கை துறையில் சிக்கல்களை சந்தித்ததால் தனது தயாரிப்பு நிறுவனத்தை மூடுவதாக இயக்குனர் வெற்றிமாறன் அறிவிப்பு. திரைப்படங்களை இயக்குவதில் எளிதாக உணரும் தான் ஒரு தயாரிப்பாளராக இருப்பதை மிக கடினமாக உணர்வதாகவும் இயக்குனர் வெற்றிமாறன் கருத்து.